அத்தியாயம் 33. யவக்கிரீதன் கதை. பாண்டவர்கள் இவ்வாறு புண்ணிய தலங்கள் பலவற்றுக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் அவர்கள் உரைப்பர் என்ற முனிவரது ஆசிரமம் என்று வழங்கப்பெறும் இடத்தை வந்தடைந்தனர். அவர்களுடன் இருந்த லோமசர், தருமா, அதோ பார், கங்காதீரம் என்றார். மேலும் அவர், இதுதான் தசரத புத்திரன் பரதன் ஸ்நானம் செய்த இடமாகும். அதர்ம வழியில் விருத்திரனை இந்திரன் கொன்றதால் அவனை பற்றிய பிரம்மஹத்தி தோஷம் இந்த தீர்த்தத்தில் அவன் முழுகியதால்தான் விலகியது. சனத்குமாரர் சித்தியடைந்த புண்ணிய தலமும் இதுவே ஆகும். தேவர்களது தாயான அதிதி புத்திர பாக்கியம் பெற வேண்டி இம்மலையில்தான் பொங்கலிட்டாள். தருமா, இப்புண்ணிய மலை மீது ஏறி உங்களது புகழுக்கு நேர்ந்த இடையூறுகள் அனைத்தையும் நீங்கள் போக்கிக் கொள்ளுங்கள். இங்கு ஓடும் கங்கை ஆற்றில் நீராடினால் ஆணவமும் குரோதமும் அடியோடு நீங்கும் என்று பாண்டவர்களிடம் அத்தலத்து மகிமைகளை விளக்கி கூறினார். தருமா, இத்தலத்தில்தான் ரிஷி மைந்தனான யவக்கிரீதன் நாசமடைந்தான் என்று கூறி யவக்கிரீதன் கதையை கூற லோமசர் துவங்கினார். பரத்வாஜர், ரைப்பியர் என்ற இரு அந்தன சிரேஷ்டர்கள் வனத்தில் ஆசிரமங்கள் அமைத்து தவம் புரிந்து வந்தனர். இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்து வந்தது. ரைப்பியர் முனிவருக்கு இரு குமாரர்கள் இருந்தனர். பராவச, அர்வாவசு என்ற இந்த இரு முனிகுமாரர்களும் வேதங்களை நன்கு பயின்று ஓதி பெரும் வித்வான்களாக திகழ்ந்தனர். பரத்வாஜ மகரிஷி தம் தவத்திலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்து வந்தார். அவரது ஒரே குமாரனான யவக்கிரீதன் அந்தணர்கள் மகரிஷி ரைப்பியரை மதித்து போற்றுவதை போன்று தம் தந்தை பரத்வாஜ மகரிஷியை மதிப்பதில்லை என்பதை உணர்ந்தான். ரைப்பியர் மகரிஷியும் அவரது குமாரர்களும் தங்களது பாண்டியத்தால் மக்களிடம் பெரும் புகழை பெற்றிருத்தலை கண்டு யவக்கிரீதன் பொறாமை கொண்டான். இதுவே அவனுக்கு பெரும் குறையாக தோன்றியது. இக்குறையை போக்கிக் கொள்ள வேண்டி யவக்கிரீதன் தேவர்களான இந்திரனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். நெருப்பில் தன் உடலை வாட்டி தேவர்கோனுக்கு சந்தாபம் உண்டாக்கினான். இவ்வாறு மானிடர்கள் தங்கள் உடலை தவத்தால் வருத்தி கொள்வது தேவர்களை துன்புறுத்தும். அதன்படி யவக்கிரீதனின் கடும் தவத்தை மெச்சிய தேவேந்திரன், பரத்வாஜ மகரிஷியின் புதல்வனே, யவக்கிரீதனே, ஏன் இக்கோரமான தவம் புரிகின்றாய்? நீ வேண்டுவது யாது என்று வினவினான். அதற்கு யவக்கிரீதன், இந்திரலோகத்து தலைவரே, அந்தணர்கள் இதுவரையில் ஓதியிராத வேதங்கள் யாவும் எனக்கு கைவந்து பெரும் வித்வானாக நான் ஆக வேண்டும். அதற்காகவே நான் இவ்வாறு கடும் தவம் புரிகிறேன். குருவின் வாயால் வெகு காலத்திற்கு ஓதி மிகவும் சிரமப்பட்டு வேதங்களை அடைய வேண்டியதாக உள்ளது. அவ்வாறில்லாது அவற்றை நான் அடைய விரும்பிய தவம் செய்கிறேன். எனக்கு அருள்வீராக என்றான். யவக்கிரீதன் கூற்றை கேட்டு தேவேந்திரன் நகைத்து, அந்தன இளைஞனே, நீ இல்லாத வழியில் செல்கின்றாய். திரும்பி சென்று தக்க குருவை நாடி முறையாக கற்றறிந்து வேதங்களை அடைவாயாக. படிப்புக்கு வழி தவமன்று, அதனை நீ உணர்வாயாக என்று கூறி மறைந்தான். ஆயின் பரத்வாஜ குமாரன் விடாது மேலும் கோரமான முறையில் இந்திரனை குறித்து தவம் இயற்ற துவங்கினான். அதனால் தேவருலகே மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானது. இந்திரன் மீண்டும் யவக்கிரீதன் முன்பாக தோன்றி, யவக்கிரீதனே, நன்றாக ஆராய்ந்து விஷயத்தை அறிந்திடாது இக்காரியத்தில் நீ இறங்கியுள்ளாய். உன் தகப்பனார் பரத்வாஜர் வேதங்களை கற்றறிந்தவர். அதனால் உன்னாலும் அவற்றை ஓதிட இயலும். அதனால் நீ அவரிடம் சென்று வேதங்களை கற்று அவற்றை அடைவாயாக. வீணே உனது உடலை வாட்டி தவம் இயற்றுவதை உடனே நிறுத்து என்றான். இவ்வாறு தேவேந்திரன் இரண்டாம் முறையாக அறிவுறுத்தியும் யவக்கிரீதன் காதில் வாங்கிக் கொள்ளாமல், தேவேந்திரனே, நீர் எனது விருப்பத்தை பூர்த்தி செய்யாது போனால் எனது உடலின் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் நான் வெட்டி நெருப்பிலிட்டு ஓமம் வளர்ப்பேன். நான் இதனை விடுவதாக இல்லை என்றான். சொன்னபடியே அவனது தவம் தொடர்ந்தது. தவத்திற்கு இடையே ஒரு நாள் காலையில் அவன் நீராட வேண்டி கங்கைக்கரைக்கு சென்றான். அங்கு நோய்வாய்ப்பட்டு மெலிந்து இளைத்து போன வயோதிக பிராமணன் ஒருவன் கரையில் அமர்ந்தவாறு ஒவ்வொரு பிடியாக மணலை எடுத்து கங்கை நதியில் போட்டபடி இருந்தான். வயோதிக பிராமணின் செயலை கண்டு வியந்த யவக்கிரீதன் அவனிடம், ஏய் கிழவா, என்ன செய்து கொண்டுள்ளாய் என்று வினவினான். அதற்கு அப்பிராமணன், அப்பனே, இந்த கங்கையாற்றை கடந்து சென்றிட அணை ஒன்றை நான் கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான்.
மேலும் அவன், நான் அவ்வாற்றில் அணையை கட்டிவிட்டால் நான் மட்டுமல்லாது மக்களும் எளிதாக இதனை கடந்து செல்வர். இப்போது இவ்வாற்றை கடக்க எல்லோருமே கஷ்டப்படுகிற நிலை உள்ளது. அதனால்தான் இக்காரியத்தில் நான் இறங்கியுள்ளேன் என்றான். வயோதிகன் உரைத்ததை கேட்டதும் யவக்கிரீதன் நகைத்து, நன்றாய் இருக்கிறது உம் கூற்று. ஓடுகின்ற ஆற்றை இம்மாதிரி தடுத்து அணையை கட்ட முடியவே முடியாது. எழுந்து சென்று வேறு ஏதேனும் காரியம் இருந்தால் செய் என்றான். ஓ, அப்படியா? வேதங்களை ஓதி கற்றறியாமலேயே அவற்றை நீர் அடைய பெருந்தவம் ஏற்றும்போது நானும் கங்கையில் அணை கட்ட முயற்சிப்பது மட்டும் எப்படி முடியாமல் போகும் என்று வயோதிகன் யவக்கிரீதனிடம் வினவினான். இவ்வாறு வயோதிகன் வினவியதும் அவன் யார் என்பது யவக்கிரீதனுக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது. தேவேந்திரரே, என் தவறை நான் உணர்ந்து கொண்டேன். என்னை பொறுத்தருள்வீராக. எனது முயற்சி தவறு என்பதால் எவ்வாறு நான் வித்வானாக முடியுமோ அவ்வாறு ஆக எனக்கு வரம் தந்தருள்வாயாக என்று வேண்டினான். சரி, தந்தேன் வரம். போய் நீ வேதங்களை அத்தியனானம் செய்திடு. நீ வித்வானாக ஆவாய் என்று யவக்கிரீதனை ஆசிர்வதித்துவிட்டு தேவேந்திரன் மறைந்தான். தேவேந்திரன் கூற்றுப்படியே யவக்கிரீதன் வேதங்களை ஓதி பாண்டியத்தியம் பெற்றதும் நான் தேவர்கோனான இந்திரனின் வரம் பெற்று வேதங்களை அடைந்தேன் என்று பெருமையோடு கூறி அலைந்தான். மகனின் மிகுந்த கர்வம் பரத்வாஜருக்கு பிடிக்கவில்லை. தனது நண்பரான ரைப்பியரை இவன் அவமதித்து நாசத்தை சம்பாதித்துக் கொள்ளப் போகிறான் என்று பயந்து கவலைப்பட்டார். அதனால் யவக்கிரீதனை அழைத்து பரத்வாஜர், மகனே யவக்கிரீதா, வீண் பிடிவாதம் தவம் ஏற்றும் அற்பர்களுக்கும் தேவர்களுக்கும் வரமளிப்பர். அதனாலேயே அவ்வரம் பெற்றவர்கள் அடக்கமற்று அறிவிழந்து வெகு விரைவில் தாங்களாகவே அழிந்து ஒழிவர் என்று கூறி அதற்கு உதாரணமாக ஒரு புராண கதையும் அவ்விடம் கூறத் துவங்கினார். முன்னொரு சமயம் பாலதீகி என்ற பெரும் புகழ் பெற்ற மகரிஷி இருந்து வந்தார். அவருக்கு ஒரு புதல்வன் இருந்தான். அவன் ஒரு நாள் இறந்து போகவே மகரிஷி பெரும் சோகத்தால் மனம் வருந்தினார். அதனால் இறப்பே இல்லாத ஒரு மகனை பெற வேண்டி அவர் கடும் தவம் இயற்றினார். அவரது கடும் தவத்தால் துன்புற்ற தேவர்கள் அவர் முன்பு தோன்றி, மகரிஷியே, மனித ஜாதி இறப்பில்லாத வரத்தை பெற இயலாது. மனித ஆயுளுக்கு ஒரு வரம்பு இருக்கத்தான் வேண்டும். அதன்படி ஏதேனும் ஒரு வரம்பை நீரே உமது விருப்பப்படி எண்ணி அதன்படி கேளும் என்றார். உடனே மகரிஷி, அப்படியே கேட்கிறேன். அதோ தெரிகிறதே ஒரு மலை. அம்மலை இருக்கும் வரையில் என் மகனின் உயிரும் இருக்க கடவது என்று கேட்டார். அதன்படியே தேவர்களும் வரம் அருளி சென்றனர். சிறிது காலத்திற்கு பின் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனது பெயர் மேதாவி என்பதாகும். ரிஷி மைந்தனான மேதாவி தன் உயிருக்கு ஆபத்தே இல்லை, மலையைப் போன்று உறுதியாக இருப்போம் என்று எண்ணி கர்வம் கொண்டு அனைவரையும் அவமதித்தும் துன்புறுத்தியும் வந்தான். ஒரு நாள் துஷ்டனான மேதாவி தனுஷாஷர் என்ற ஞானியிடம் அபசாரமாக நடந்து கொள்ளவே அவர் கடும் கோபம் கொண்டு உடனே, என்னிடம் அபசாரமாக நடந்து கொண்ட நீ உடனே சாம்பலாக கடவது என்று சாபமளித்தார். ஆனால் அவர் இட்ட சாபம் பலிக்காது போனது. எந்த ஒரு துன்பமின்றி மேதாவி ஆரோக்கியமாக இருந்தான். இதனால் வியப்புற்ற ஞானிக்கு மேதாவி பெற்றிருந்த வரம் பற்றி நினைவு வந்தது. உடனே அம்மகான் காட்டெருமையாக உருவெடுத்து தன் தவம் வலிமையால் மலையை முட்டி உடைத்து தூள் தூளாக்கினார். மேதாவியின் ஆயுளும் தேவர்கள் அளித்த வரத்தின்படி தீர்ந்தது. அவனும் இறந்து கீழே விழுந்தான். மகனே யவக்கிரீதா, இப்புராண கதையிலிருந்து நீ தெளிவு பெறுவாயாக. வரங்களை பெற்றோம் என கர்வம் கொண்டு அழிந்து போகாதே. அடக்கத்துடன் இருக்க பழகிக்கொள். பெரியோரை மதித்து வணங்க கற்றுக்கொள். மகனான ரைப்பியருடன் விதண்டாவாதம் செய்து பழிக்கு ஆளாகாதே. அது உனக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்று அறிவுறுத்தலுடன் கூடிய எச்சரிக்கையை செய்தார். வசந்த காலம் வந்தது. செடி கொடிகள் மரங்கள் என அனைத்தும் அழகிய மலர்களுடன் விளங்கின. உலகம் யாவும் காமதேவனின் வசம் இருந்தது. ரைப்பியரது ஆசிரமத்தில் இருந்த பூஞ்செடிகளுக்கு மத்தியில் பராவசுவின் மனைவி தனியே சென்று கொண்டிருந்தாள். பேரழகும் தைரியமும் பரிசுத்தமும் அவளிடம் குடிக்கொண்டிருந்தன. அப்போது அவ்விடத்திற்கு வந்த யவக்கிரீதன் அப்பெண்ணின் பேரழகில் மயங்கினான். காமம் அவனை அறிவிழக்க செய்தது. அப்பெண்ணிடம் யவக்கிரீதன், அழகியே, என்னிடம் வா என்று கூறி அவளை அழைத்தான். யவக்கிரீதன் தன்னை அழைப்பதைக் கண்டு அவள் வியப்பும் வெட்கமும் அடைந்தாள். ரிஷிகுமாரனாகி அவனது சாபத்திற்கு பயந்து அவன் அழைத்ததும் அவன் அருகே சென்றாள். தன் அருகே வந்தவளை யவக்கிரீதன் மறைவான தனியிடத்திற்கு அழைத்து சென்றான்.
காம வேட்கையால் தூண்டப்பட்ட அக்காமுகன் அவளிடம் அவளுக்கு வெட்கம் உண்டாகுமாறு நடந்து கொண்டான். நடந்த நிகழ்வை எண்ணி அழுது வந்து கொண்டிருந்தாள் பராவசுவின் மனைவி. அப்போது வெளியே சென்றிருந்த ரைப்பியர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். அழுது கொண்டிருந்த பராவசுவின் மனைவியை பார்த்து, மருமகளே, ஏன் இந்த அழுகை, என்ன நடந்தது என்று வினவினார். அவளும் யவக்கிரீதன் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதை கூறி அழுதாள். இதனால் கடும் சினம் கொண்ட ரைப்பியர் தன் தலையில் இருந்து ரோமம் ஒன்றினை பிடுங்கி மந்திரம் ஓதி அக்னியில் போட்டார். அவ்வாறு அவர் செய்ததும் பராவசுவின் மனைவியின் அழகுக்கு ஈடான அழகுடைய பெண் ஒருவள் ஹோமத்தீயில் இருந்து வெளிப்பட்டாள். மீண்டும் ரைப்பியர் தன் அடிமுடியில் இருந்து மேலும் ஒரு ரோமத்தை பிடுங்கி அக்னியில் இட கோர உருவம் கொண்ட பூதம் ஒன்று அதிலிருந்து வெளிவந்தது. இருவரையும் நோக்கி ரைப்பியர், நீங்கள் இருவரும் விரைந்து சென்று யவக்கிரீதனை வதைப்பீராக என்று ஆணையிட்டார். அதன்படியே அழகியும் பூதமும் யவக்கிரீவன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றனர். காலைக்கடனை முடித்து கொண்டிருந்த யவக்கிரீதன் அருகே அழகியாக உருவெடுத்த பெண் பூதம் சென்று நகைத்தும் விளையாடியும் அவனை ஏமாற்றியது. அவன் ஏமாந்திருந்த சமயத்தில் அவனது கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு போனது. அதே சமயத்தில் சூலம் ஒன்றினை கையில் ஓங்கியவாறு ஆண் பூதம் யவக்கிரீதன் மீது பாய்ந்தது. ஆண் பூதம் தன் மீது பாய்வதைக் கண்டு அஞ்சிய யவக்கிரீதன் உடனே எழுந்தான். அசுத்தமான நிலையில் தான் இருக்கும்போது தன் மந்திரங்கள் உதவாது என் கமண்டலத்தை எடுத்து கழுவிக்கொள்ளலாம் என சென்றான். ஆனால் அவனது கமண்டலம் அவன் வைத்த இடத்தில் இல்லாததைக் கண்டு அவன் திகைத்து தண்ணீர் இருக்கும் குளத்தை தேடிக்கொண்டு ஓடினான். ஆனால் குளமும் வற்றி கிடந்தது. அருகே இருந்த மற்றொரு ஓடையை நாடி சென்றபோது அதுவும் அவனுக்கு உதவாதவாறு வறண்டு இருந்தது. எங்கு சென்றும் யவக்கிரீவன் தன்னை சுத்தம் செய்து கொள்ள நீர் கிடைக்காது தவித்தான். பயங்கரமான சப்தத்துடன் சூலத்தை ஓங்கியவாறு பூதம் அவனை துரத்தி வந்தது. விரத வலிமையை இழந்து ஓடிய யவக்கிரீதன் இறுதியில் தன் தந்தையின் அக்னிஹோத்திர சாலையில் நுழைந்து தன் உயிரை காத்து கொள்ள முயன்றான். ஆனால் வாயில் காவலாளி பார்வை குறைவுடையவனாக இருந்ததால் வருவது யார் என புரியாது தடுத்து நிறுத்தினான். உடனே யவக்கிரீவனை துரத்தி வந்த பூதம் சூலத்தால் அவனை குத்தி கொன்றது. சற்று நேரம் கழிந்தது. வெளியே சென்றிருந்த மகரிஷி பரத்வாஜர் தன் ஆசிரமத்தை நோக்கி திரும்பி வந்தபோது யக்னஜாலை வழக்கம் போல் ஜொலிக்காமல் இருந்ததையும் வாயிலில் தன் மகன் யவக்கிரீதன் சூலத்தால் குத்துண்டு மாண்டு கிடப்பதையும் கண்டார். தன் மகன் ரைப்பியரிடம் அபசாரமாக நடந்து கொண்டமையால்தான் இக்கதியை அடைந்துள்ளான் என்பதை அம்மகன் புரிந்து கொண்டார். புத்திர சோகம் அவரை வருத்தியது. ஐயோ என் மகனே, உன் கர்வமே உன்னை கொன்றுவிட்டதே. பிராமணர் எவரும் ஓதாத வேதங்களை நீ வரமாக பெற்றது ஓர் பெரும் தவறல்லவே. இதற்காக ஏன் நீ சபிக்கப்பட்டாய்? என் ஒரே புத்திரன் நீ. உன்னை இழந்து என்னை வருந்தச் செய்த ரைப்பியர் அவரது குமாரர்களில் ஒருவனாலேயே கொல்லப்படுவாராக என்று புத்திர சோகம் தாளாது எதனையும் தீர விசாரிக்காமல் சாபமிட்டார். பின் அறிவு தெளிந்தது. புத்திரனை பெற்றெடுத்த காதவர்களே புண்ணிய ஆத்மாக்கள். பெற்ற புத்திரனை இழந்ததோடு உற்ற தோழனையும் நான் சபித்தேன். இனி நான் உயிருடன் இருக்க என்ன லாபம் என்று கருதி தன் மகனது பிணத்தை தகனம் செய்தார். பின் அதே தீயில் தானும் புகுந்து உயிர் நீத்தார்.